எப்படியும் தெரியுற மாட்டுவாரு கரெக்டா கொண்டு வா அதில் செல்ல பக்கத்தில் வந்து பாரு லைட்டை தள்ளி பாரு போது போகுது நீ தள்ளி ரைட் என்னவா கொண்டு வாமா சாப்பாடு மீன் குழம்பு கறி குழம்பு சிக்கன் இறால் கிரேவி. இது வந்து சிக்கன் இது எலும்பு சூப்பு ரசம் மீன் குழம்பு கொண்டு வருவா. இருக்கு எனக்கா வேணாப்பா. உங்களுக்கு மீன் குழம்பு மீன் குழம்பு கொஞ்சம் எடுத்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு மீன் குழம்பு கெட்டியாக வச்சு வச்சுருக்கேன். திருமூணு குழம்பு ஊற்றி ஒத்த மீன் தின்னு பாருங்க. மீன் குழம்புனா தண்ணியாக வச்சா நல்லா இருக்கும். வேற எதுவுமே செய்ய வேணாம். ஆட்டுக்கறி குழம்பு கோழி குழம்பு தான் தண்ணியாக வைக்கணும். நாட்டுக்கோழி குழம்பு தான் தண்ணியாக வைக்கணும். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் குழம்பு தான் வைக்கணும். கூட்டை போட்டு பிறட்டுறா அதில் நீ உனக்கான அந்த மீன் வாங்கிருக்க வேண்டியதானே. இந்த மீன் இறாலு நான் ஒரு குடல் எடுப்பாருன்னு தாத்தா குடல் எடுக்கணும்னு சொல்லி ஏமாத்தி ஆசையை கட்டி விட்டாரு. இப்பயும் 500 ரூபாய் கனவுல உள்ள குடல் திங்கிற மாதிரியே கனவு. அடைச்சி ஆமா புதன்கிழமை எடுப்போம். மீன் குழம்பு ரசமும் லைட் லைட்டாக பண்ணுவாங்க. படத்துக்கு ஆனாப்பா உட்கார முடியாது. ஏன் ரொம்ப நேரம் உட்காந்து வெங்காயம் உரிச்சதே வவுறு கூட்டிட்டு வந்து படத்துக்கிட்டே படம் பார்க்குற மாதிரி இருக்கு. படத்துக்கிட்டு பாருங்க. ஆமா இருக்கு இருக்கு. எந்த தேட்டரில் இருக்கு படுத்துக்கிட்டே பார்க்குறது மாதிரி? தேட்டரே தெரியாத மாதிரி சொல்கிற. இந்த தங்கல் தங்கல் ரீலா பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயா? அதில் அப்படி இல்லையே, உட்காந்து பார்க்குறது தான். ஆமாம் ரீகலில் தங்க ரீகல்ல மாட்டாங்க. ஆனால் அது பேர் தங்க ரீகல். மகாலட்சுமியில் ரீகல் தேட்டர்னா தான் தெரியும். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்கிற ரீகல் தேட்டர்னா தான் தெரியும். தங்கம் தேட்டர் தான் காக்கா தோப்புல இருந்துச்சு. தங்கம் தேட்டரு சினி பிரியா மணி பிரியா இதுக்கா என்னன்னா காஞ்சி காமாட்சி அது கோயில் லட்சுமி. இதுடா சென்ட்ரல் தேட்டரு நீச்சின்மா. யார் படத்துக்கு போவ அதிகமா யார் படத்துக்கு போவ? அதிகமாக எம்ஜிஆர் படம் தான் போவேன். தனியா கிளம்பிடுவியா? தனியாவே போயிட்டு வந்துருவியா? நானா தான் போவேன். எம்ஜிஆர் படம் தான் அதிகமாக பார்ப்பேன். சிவாஜி படம் 2வது. சிவாஜியா? அப்புறம் மித்த படம்லாம் எனக்கு பிடிக்காது. ரஜினி படம் கமல் படம் அவங்க 2 படம் தான் ரொம்ப பிரியமாக பார்க்குறது. எம்ஜிஆர் படம் 2வது சிவாஜி படம் பார்ப்பேன். அது சோபா படத்துக்கு போவேன். இது வந்து சாலை கிடையாது, கீரி சாலை. சாலைன்றது சின்னதாக இருக்கும். எப்படி கண்டுபிடிச்ச? நான் தான் நீ வாங்கிட்டு வரல சொன்னேன்ல. என்னடா அது சாலை இல்லை, இந்த சாலை முள்ளா இருக்கும். ஆனால் குழம்பு ருசியாக இருக்கு. முள்ளா இருக்கு. போனு எத்தனை மணிக்குடா உஸ்பா? எத்தனை மணிக்கோ போறேன். எத்தனை மணிக்குப்பா? சுத்தமான சாலை அதுதான். சின்னதாக இருக்குல்ல, அதுதான் சுத்தமான சாலை. வெறும் முடியா கிடக்கு. நாரை மீன் சக்கம் கிடக்கு. உங்களுக்கு இருக்காத நாரை மீன் நாரை எங்க இருக்கு? நாரை தான் கொக்குதான். நாரை பாறையா அப்படி சொல்லு. பாறை தான் வாங்கிட்டு வந்து
வைப்பில்ல நான் உங்களுக்கு ஓயாம. நல்லா இருக்கடா மீன் குழம்பு நல்லா இருக்கா டேஸ்டா கடைசி வந்த ஃபுல்லாமே அந்த மீன் வாங்கிட்டு வராங்க. பாறை தான் வாங்குவாங்க. தோலை உரிச்சிட்டா குழம்பு அந்த நல்லா மீன் இருக்கும். ஜுஜைக்கு ரொம்ப பிடிக்கும் பாறை மீன். அது பொரிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க பாவம். வெறும் சோறு போட்டு மீன் மட்டும் வையம்மா செஞ்சுவேன். இது இன்னைக்கு சோப்பு பயிர் கொடுத்து விட்டையா, அதை குழம்பு வச்சேன். யாரா அவனா இருக்கு ஆள் எப்படி சின்ன இருக்கு? மயனா இருக்கேன். ஆமா ஆள் எப்படி இருப்பியா அப்படின்னு அவனை கேட்டேன். ஆள் எப்படா இருக்கான்? யாரா சொன்னா? அது பேர் என்ன இருக்குது? நிக்க பேர் சொல்லு, நிக்க என்ன சொல்லு. இருக்குடா? மேலே வர சொல்ற அவனை. யாரு தெரியல, டவுனக்காரங்களா இருப்பாங்களோ? தவணைக்கரை எவன் கீழே நின்று கேட்குற வரைக்கா? ஆ? யார் தெரியல? ஆறுதா மேல வர சொல்லு. ஹலோ ஆறுப்பா எத்தனை வர சொல்லுங்க சின்ன மாமா மயனா யாரு ஏய், வாடா மேல. நீங்க வேற வாடா சாப்பிட்டுக்கிறீக்காண்டா நீ வாடா மேலே. ஏன் நீ மேலே வரமாட்டியா? ஆ. வா நெய் மீன் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சரி 2 கிலோ வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். நீ இவ்வளோ சாரை வாங்கிருவியா? உடல் அம்மா அன்னைக்கு ஏன் அதெல்லாம் வாங்க அன்னைக்கு 2000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் மீன். ஏன் மனசா 2000 ரூபாய்க்கா? அப்புறம் சொல்லுமா, இல்லை 2000 ரூபாய்க்கு வாங்கினேன். கிழங்கு 2000 கிழங்கா மீன் அதுக்கும் அது 2 கிலோ. எது ரெண்டு? கூலி 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 ஏன்டா மீன் வாங்காத விட்ட சொல்லுங்க. 350 ரூபா ஒரு கிலோ. ஏமாத்திட்டாங்க. இல்ல இவர் பேச்ச எதையுமே நம்பாதீங்க. அங்க அவனே வரையும் தெரிஞ்சிருக்கு குடல் இருந்து சொல்லி வச்சிருக்காரு. இப்ப குடல் எடுத்து கொடுத்தேன் என் அக்காட்ட. இல்ல குடல் சொல்லி அந்த பிள்ளைங்க நெய் குடல் தான் மீன் நான் சாப்பிடுவேன். சுத்தமான நெய் மீன் எவ்வளோ தெரியுமா? 500 ரூபா ஒரு கிலோ. 2 கிலோ வாங்கினோம்னா 1000 ரூபா. 750 ரூபா. இன்னைக்கு 750 ரூபாயா? நெல்பட்டையில் நான் விலை கேட்டுக்கிட்டே தான் மித்த மீனெல்லாம் வாங்குவேன். 500 ரூபா. ஒரே முள்ளுதான், குறுக்கு முள்ளுதான் இருக்கும், மித்த முள்ளே இருக்காது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மண்டைய குழம்பு வாழு கையில மண்டையை ஊத்துறாரு. இது இல்லையா வாங்கி? சும்மா ஊத்துறா. வந்து நிற்கிறான்டா சாப்பிட்றா. கம்மியா இருக்கு. ஊத்துறா. வேணான்றே இது வரேன் இன்னுமா வரேன். என் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை. அதனால இவன் பொண்ணை போட்டுட்டேன் முழுக்க. ஏன் ஊத்தாங்க? வீட்டில் இருக்கணும் போன அடிப்பாங்க. இந்த ரத்தம் குத்தி குத்தி எடுத்து இப்போ வலிக்குதுமா. தலை தேய்ச்சி இல்லை இந்த இங்கே வலிக்குதுமா. என்னடா வேலைக்கு போயா? போங்க. காய போட்டு வந்துடும் அப்போ அதை அசந்துமா என்னைய வேற கூப்பிட்டுக்கிட்டு போமா. சோத்தை போட்டு கொடுத்துட்டான். கறி கூட்டையே போடதில்லை அந்த சோத்துல. கீழே இறங்குடா கட்டில் ஓடுடா. என்னங்க தேய்ச்சி கொடுத்தாலும் சொறி. காயத்ரி சோறு மட்டும் போட்டு வந்தா கறி கூட்டு இருக்கு. ஏய் எங்கடா வளர்ப்பீங்க? எதுவுமே சப்படைக்கு சரி அப்படியே சரி போட்டுக்கிட்டு வாப்பா. நீ போட்டுக்கிட்டு வா. கறி கூட்டே போட்டுக்கிட்டு வா. எங்கம்மா என் போர்வெல்லாம் தூக்கி எறிஞ்சா? டேய் ஆன்லைன்ல நீங்க தெரியாதா? பிரைவசி கிளாஸ் 9 வந்துருச்சு. இந்தா வந்துருச்சு. சட்டையை விட்டு போட்டு அப்பா பின்னாடி நக்கி சட்டை இருப்பா ஆரம்பிச்சுட்டு ஆயிட்டு போன உச்சு அப்படியே வை உட்காரட்டும். எந்திரிச்சு போ குளிக்க. அங்கிட்டு வை.
நீ என்ன பண்ணி நான் அங்கிட்டு வரவா? பாவம் எப்படி துன்பே அம்புட்டு எப்படி வெஞ்சனம் வைக்கிறதுக்கு கிண்ணம் இல்லை இல்லை. அது அதுலேயே அப்படி பிரட்டிடுவேன் அவன். அதனால இதை போடுறதாட்டி என்ன குழம்பா இல்லை ரசம் குழம்பு காசு மீன் சொல்லுது. குழம்பு இருக்கு. அவன் அப்படி திங்கிறேன் இதை போட்டுக்கிட்டு வரட்டிக்கிட்டு தொட்டு சாப்பிடக்கூடாதுன்னு. நல்லா இருக்கா ரசம்? வேற யார் வந்திருக்காங்களோ? சினியா மயந்தனா படத்துக்கு போனோம். வாடாண்டே இந்த வரேன்ட்டு மேலே கீழே நிற்கிறேன். அவன் வரமாட்டேன் வந்த வீட்டு. சரி அவன் அப்படி பையன் இல்லை.